வணக்கம். கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வி. விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான செய்தி. அத்தியாவசிய பொருட்களுக்கு உச்ச கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒருவர் கைது. ஜனாதிபதிக்கு 4 முக்கிய போக்குவரத்து சங்கங்கள் ஆதரவு. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் நாட்டுக்கு பாதிப்பில்லை, அனுர தெரிவிப்பு. கடவுச்சீட்டுகள் தொடர்பில் இறுதியில் வெளியான நற்செய்தி. மீண்டும் தங்க விலையில் மாற்றம், வாங்கவுள்ளோருக்கு முக்கிய தகவல். தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யதார்த்தமான முறையில் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ள நிலையில் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வருவதுடன் அதனை அவர்களால் நிறைவேற்ற முடியுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்தன கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டில் 15 லட்சம் அரச ஊழியர்கள் உள்ளனர், 5 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் மேலும் சேமலாப நிதியை பெறுவோரும் உள்ளனர். இவர்களே நாட்டின் பொருளாதார வேகத்தை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளனர். இம்முறை 1,70,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தல் நடப்பதால் நாட்டின் பொருளாதார வேகத்தை மட்டுப்படுத்த முடியாது. கடந்த காலத்தில் அரச ஊழியர்கள் உள்ளடங்கலாக நாட்டின் அனைத்து பிரஜைகளும் பொருளாதார நெருக்கடியின் பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்தனர். 2001ஆம் ஆண்டிலும் அப்போதைய அரசாங்கம் நெருக்கடிக்கு முகம் கொடுத்த போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே அன்றும் நாட்டை பொறுப்பெடுத்தார். ஆனால் அப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த பொருளாதார வேலை திட்டத்தை மக்கள் ஏற்கவில்லை. அதனால் இனவாதமும் மதவாதமும் நாட்டுக்கு பரவ ஆரம்பித்தது. நாடு வேறு திசையை நோக்கி நகர்ந்தது. மீண்டும் அரச சேவையை பலப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை 55,000 ரூபாவாக உயர்த்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போதும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யதார்த்தமான முறையில் சம்பளத்தை அதிகரித்துள்ளார். அதனுடன் மற்ற வேட்பாளர்களும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்க தொடங்கியுள்ளனர். ஆனால் அந்த வாக்குறுதிகளை அவர்களால் நிறைவேற்ற முடியுமா என்பது கேள்விக்குறியாகும் என குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளினால் விவசாய செயற்பாடுகளுக்காக வாங்கிய அனைத்து பயிர்ச்செய்கை கடனையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்படி குறித்த தகவலை ஜனாதிபதி ஊடக பிரிவு நேற்று வெளியிட்டுள்ளது. விவசாய சங்கங்கள் பலவும் விடுத்த கோரிக்கைகளை ஏற்று விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவு வழங்கும் வகையில் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. இதேவேளை அண்மையில் சிறிய நெல் விவசாயிகளுக்கான உரமானியத்தை ஏக்கருக்கு 15,000 ரூபாவில் இருந்து 25,000 ரூபாவாக உயர்த்துவதற்கு இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் கடந்த மாத தொடக்கத்தில் சிறு நெல் விவசாயிகளுக்கு நடப்பு பயிர்ச்செய்கை பெறுவதற்காக 2 ஏக்கர் வரையிலான ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்தமையும் குறிப்பிடத்தக்கது. சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் உச்ச கட்டுப்பாட்டு விலைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 162 முதல் 184 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் வெள்ளை சீனி 235 முதல் 264 ரூபாய் வரையிலும், 1 கிலோகிராம் பருப்பு 270 முதல் 303 ரூபாய் வரையிலும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 180 முதல் 232 ரூபாய் வரையிலும், 400 கிராம் பால்மாவின் விலை 910 முதல் 1050 ரூபாய் வரையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெளிநாடு ஒன்றில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவர முயற்சித்த விமான பயணியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சிகரெட் கையிருப்பின் பெறுமதி சுமார் 33 லட்சம் ரூபாய் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கொச்சிக்கடை பெல்லன்சேன பிரதேசத்தில் வசித்து வரும் 47 வயதுடைய வர்த்தகர் எனவும் அவர் அடிக்கடி விமானங்களில் பயணிப்பவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது.
அபுதாபியில் இருந்து EY 394 எத்தியாட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இன்று அதிகாலை 3:25 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். சந்தேக நபர் எடுத்து சென்ற பயண பொதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 22,000 மான்செஸ்டர் ரக சிகரெட்டுகள் அடங்கிய 110 சிகரெட் அட்டை பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தற்போது சந்தேக நபருக்கு போலீஸ் பிணை வழங்கப்பட்டுள்ளதுடன் அவர் கொண்டு வந்த சிகரெட்டுகளின் அளவுடன் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்தமை, வைத்திருந்தமை மற்றும் கடத்தல் ஆகிய குற்றச்சாட்டின் பேரில் எதிர்வரும் 11ஆம் திகதி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதாக 4 பிரதான போக்குவரத்து சங்கங்கள் அறிவித்துள்ளன. அதன்படி அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம், தேசிய டாக்ஸி ஆப் முச்சக்கர வண்டி நிபுணத்துவ சங்கம், ஐக்கிய பயணிகள் போக்குவரத்து சேவை நிபுணர்கள் சங்கம், மேல் மாகாண முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் மற்றும் உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்பன தற்போதைய ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுடனான இன்றைய சந்திப்பின் போது இந்த தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியை அடுத்து கடனில் தவிக்கும் சாரதிகளின் கடனை மீள செலுத்துவதை மறுசீரமைக்க அரச வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் சந்தர்ப்பம் வழங்குவதாக ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் நாட்டிற்கு பாதிப்பில்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற வர்த்தக கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தமது அரசாங்கமானது சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியில் இருந்து ஒருதலை பட்சமாக விலக எதிர்பார்க்கவில்லை எனவும் தெரிவித்தார். இருதரப்பு கடன் பரிவர்த்தனைகள் சர்வதேச நாணய நிதியத்தின் கூடைக்குள் காணப்படுகிறது. எமது அனைத்து எதிர்கால செயற்பாடுகளும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான தருணத்தில் யாராவது ஒருதலை பட்சமாக திட்டத்தில் இருந்து விலக நினைத்தால் அது குடிமகன் அல்லது நாட்டிற்கான பொறுப்பை கைவிடுவதாகும். ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தால் நாம் நிறைவேற்ற வேண்டிய பல அளவுருக்கள் உள்ளன. அடுத்த ஆண்டு முதன்மை கணக்கிருப்பு 2.3 இருக்க வேண்டும். 2032க்குள் நமது கடன் விகிதம் 98% இருக்க வேண்டும். எங்களுக்கு பல அளவுருக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவை ஒரு நாட்டுக்கு தீங்கானவை அல்ல. அவற்றை அடைவது ஒரு மோசமான விடயமல்ல. யார் ஊடாக கொடுத்தாலும் அது மோசமான பொருளாதார இலக்கு அல்ல என்றார். கடவுச்சீட்டு அச்சிடும் நிறுவனத்திற்கு ஒரு மாதத்திற்கு சுமார் 7,50,000 கடவுச்சீட்டுகளை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். புதிய கடவுச்சீட்டு வழங்கும் முறையை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்திய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு புதிய கடவுச்சீட்டு முறையை அறிமுகப்படுத்துவதில் தற்செயல் திட்டம் எதுவும் அரசாங்கத்திடம் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் அமைச்சரவையுடனான கலந்துரையாடலின் பின்னர் தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக குறைந்தது 7,50,000 சாதாரண கடவுச்சீட்டுகளை அச்சிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு அச்சடிக்கும் நிறுவனத்திற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதனால் தான் இந்த தாமதத்தை எதிர்கொள்கிறதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இதுவரையில் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் நிலைமையை நிர்வகித்து வருகிறதாகவும் ஒரு மாதத்திற்குள் சாதாரண கடவுச்சீட்டுகளை வழங்குமாறு நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். தங்கத்தின் விலையானது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அதிகரித்த தங்க விலையானது 2 நாட்களாக குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 7,47,529 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 26,370 ரூபாவாக பதிவாகியுள்ள அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,10,950 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 24,180 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 1,93,400 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வி.
விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான செய்தி. அத்தியாவசிய பொருட்களுக்கு உச்ச கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒருவர் கைது. ஜனாதிபதிக்கு 4 முக்கிய போக்குவரத்து சங்கங்கள் ஆதரவு. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் நாட்டுக்கு பாதிப்பில்லை, அனுர தெரிவிப்பு. கடவுச்சீட்டுகள் தொடர்பில் இறுதியில் வெளியான நற்செய்தி. மீண்டும் தங்க விலையில் மாற்றம், வாங்கவுள்ளோருக்கு முக்கிய தகவல். முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.